துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மற்றொரு நிஜக்க நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கலாம். இலங்கை அரசாங்கம் ஆஸ்திரேலிய கடன் வழங்குனர்களுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணை பணத்தில் சுமார் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ள விவகாரம் தற்போது தேசிய அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. திரைசேரியினால் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் இந்த பெரும் தொகை உரிய நபரை சென்றடையவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து ஆதாரங்களுடன் கூடிய முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்க நிதியமைச்சுக்கு நாடாளுமன்றம் 1 மாத கால அவகாசம் வழங்கியும் இருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற பொது நிதி மீதான குழுவின் முன்னிலையில் துறை செயலாளர் ஹர்ஷன சூரியபிரம மற்றும் நீதியமைச்சு மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டும் இருக்கின்றனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள கடன் வழங்குனர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய 10 அரசு கடன் திருப்பிச் செலுத்தாது பரிவர்த்தனைகள் மர்மமான முறையில் இடையில் மறைந்துள்ளமை இந்த கூட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டும் இருக்கின்றது. 2025 நவம்பர் மாதம் முதல் 2026 ஜனவரி மாத காலப்பகுதிக்குள் மேற்கொள்ளப்பட்ட இந்த பரிவர்த்தனைகளின் மொத்த மதிப்பு 2.5 மில்லியன் அமெரிக்க டாலராகும். இந்த கூட்டத்தின் போது பொது நிதி மீதான குழுவின் தலைவரும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்ஷடி சில்வா அதிகாரிகளின் மெத்தன போக்கை கடுமையாக சாடியும் இருக்கின்றார். கடந்த ஜனவரி மாதத்திலேயே இந்த பண பரிமாற்றத்தில் அபாய அறிகுறிகள் தென்பட்டு மார்ச் மாதம் வரை அதிகாரிகள் இதனை உறுதிப்படுத்த தவறியது ஏன் என்ற கேள்வியை அவர் எழுப்பியும் இருக்கின்றார். இவ்வளவு பாரிய நிதி விவகாரம் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிக்கும் என்ற நிலையில் இதனை நாடாளுமன்றத்துக்கோ அல்லது பொறுப்பு வாய்ந்த குழுவுக்கோ முன்னரே தெரிவிக்காதது அதிகாரிகளின் நிர்வாக குறைபாட்டை தெளிவாக காட்டுகின்றது. மேலும் காணாமல் போன இந்த நிதி மீட்கப்படாவிட்டால் அந்த பெரும் இழப்பின் சுமை இறுதியில் அப்பாவி வரி செலுத்துவோர் மீதே சுமத்தப்படும் என்று ஹர்ஷடி சில்வா எச்சரித்தும் இருக்கின்றார். தற்போது நிதியமைச்சு இது தொடர்பாக ஒரு விசாரணையை தொடங்கியிருந்தாலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நீதிமன்றங்களின் மூலமே இந்த பாரிய நிதி மறைப்புக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பது கண்டறியப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. தொழில்நுட்ப கோளாறு அல்லது திட்டமிட்ட நிதி மோசடியாக என்ற சந்தேகம் வலுத்துள்ள நிலையில் ஒரு மாத காலத்துக்குள் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிதி அமைச்சின் அறிக்கையை நாட்டின் நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் தீர்மானிக்கும் காரணியாக அமையும் என்றும் சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் கடந்த காலம் 2 பக்கங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதாவது 2026 மே மாதம் 1ஆம் தேதி யாழ்ப்பாண நீதிமன்ற லெனின்குமார் அவர்களின் நேரடி மேற்பார்வையில் இந்த அகழ்வு பணிகள் மிகவும் துரிதமாக இடம்பெற்று வருகின்றது. இந்த பணிகளின் போது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எண்புக்கூட்டு இலக்கங்கள் 211 மற்றும் 220 ஆகியவை எஞ்சிய பகுதிகள் மிகவும் நுணுக்கமான முறையில் துப்புரவு செய்யப்பட்டு மீட்கப்பட்டும் இருக்கின்றது. இவ்வாறு மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் சட்ட நடைமுறைகளின்படி உரிய முறையில் அடையாளமிடப்பட்டு மேலதிக ஆய்வுகளுக்காக நீதிமன்றத்தில் பாதுகாப்பான கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த புதைக்குழி அகழ்வின் ஆரம்பத்தில் இருந்தே வடமேற்கு பகுதியை மையமாக கொண்டு ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அங்கு பல எண்பு தொகுதிகள் இருப்பதற்கான தடயங்கள் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டும் இருந்தன. அந்த தடயங்களை பின்தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் பயனாக நேற்றைய தின முடிவில் மொத்தமாக 241 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டும் இருக்கின்றன. இதில் 240 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் வெற்றிகரமாக மண்ணிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டும் இருக்கின்றன. குறிப்பாக இந்த அகழ்வின் போது மனித எச்சங்களுடன் சேர்ந்து நாணயத்தையொத்த ஒரு சிறிய சான்று பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு மனித புதைகுழியின் காலப்பகுதியை தீர்மானிப்பதிலும் அங்கு புதைக்கப்பட்டவர்களின் பின்னணியை ஆராய்வதிலும் இவ்வாறான உலகப் பொருட்கள் மிகவும் முக்கிய தடயங்களாக கருதப்படுகின்றது. தற்போது அந்த இடத்தில் உள்ள மண் பகுதிகளை மாத்திரம் அரித்தெடுத்து அதில் வேறு ஏதேனும் சிறிய தடயங்கள் மறைந்துள்ளனவா என்று பார்க்கும் நுணுக்கமான செயற்பாடுகள் தொடர்ந்து வருகின்றது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அகழ்வு பணியில் இலங்கையின் மிகச்சிறந்த நிபுணர்கள் பலரும் பங்கேற்றும் இருக்கின்றனர்.
குறிப்பாக பல புதைகுழிகளை ஆய்வு செய்த அனுபவம் கொண்ட தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான விசேட குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் களத்தில் நின்று ஆய்வுகளை வழிநடத்தியும் வருகின்றனர். இவர்களுடன் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக முன்னிலையாகும் சட்டத்தரணி மற்றும் தடயவியல் நிபுணர்கள் இந்த பணியில் இணைந்தும் இருக்கின்றனர். ஒரு புதைகுழி அகழ்வு என்பது வெறும் எலும்புக்கூடுகளை எடுக்கும் பணி மட்டுமல்ல, அது சிதைக்கப்பட்ட வரலாற்றை ஆதாரங்களுடன் மீள கட்டமைக்கும் ஒரு அறிவியல் போராட்டமாக சொல்லப்படுகின்றது. செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது 90களின் பிற்பகுதியில் இருந்தே சர்வதேச அளவில் பேசப்பட்டு வரும் விடயமாக சொல்லப்படுகின்றது. 1996 அதற்கு பின்னரான காலப்பகுதிகளில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டுள்ள மற்றும் சட்டவிரோத கொலைகளுக்குள் உள்ளானவர்கள் இங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 241 எண்பு தொகுதிகள் அந்த சந்தேகங்களின் மேலும் வலுப்படுத்தியும் இருக்கின்றன. இந்த எண்பு எச்சங்கள் யாருடையவை, அவர்களின் மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்ற கேள்விகளும் விடைகள் இந்த விஞ்ஞான பரிசோதனைகளின் முடிவிலே தெரியவரும். இந்த அகழ்வு பணியானது வெறுமனே ஒரு நீதித்துறை நடவடிக்கையாக மாத்திரமல்லாமல் பல தசாப்தங்களாக தங்களது உறவுகளை தேடி அலையும் தாய்மார்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் ஒரு இறுதி தீர்வை நோக்கி இட்டுச் செல்லும் ஒரு பாதையாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. செம்மணி மண்ணின் ஒவ்வொரு அடுக்கிலும் புதைந்துள்ள உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டியது தார்மீக கடமையாகும். நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் நடைபெறும் இந்த பணிகள் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீண்ட காலமாக மறுக்கப்பட்டு வரும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் ஒரு பாரிய வாய்ப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு புதைகுழி அகழ்வுகளூடாக கிடைக்கும் ஒவ்வொரு சிறு தகவல்களும் மறைக்கப்பட்ட உண்மைகளை பேசும் சாட்சியாக மாறும் என்பதில் ஐயமில்லை. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகளுக்கு புதிய மற்றும் கட்டாய நடைமுறைகளை இலங்கை அரசாங்கம் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் அறிமுகப்படுத்தியும் இருக்கின்றது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் மகாநாயக்க தேரர்களுக்கிடையில் அண்மையில் இடம்பெற்ற விசேட சந்திப்பினை தொடர்ந்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த தீர்மானத்தின்படி இனிவரும் காலங்களில் வெளிநாடுகளுக்கு செல்லும் எந்த ஒரு பௌத்த பிக்குவும் தத்தமது மூத்த பிக்கு பிராந்திய பௌத்த தலைவர் மற்றும் அந்தந்த பீடங்களின் மகாநாயக்க தேரர் ஆகிய மூவரிடமிருந்து முறையான பரிந்துரைகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த சட்டம் முன்னரே இயற்றப்பட்டிருந்த போதிலும் நடைமுறைப்படுத்துவதில் சில தளர்வுகள் காணப்பட்டன. இருப்பினும் தற்போதைய சூழலில் இதனை மிகவும் கடுமையாக நடைமுறைப்படுத்த போவதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க தெரிவித்தும் இருக்கின்றார். மகா சங்கத்தினரின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கும் பௌத்த தர்மத்தின் புனிதத்தை பேணுவதற்கும் இந்த நடைமுறை மிகவும் அவசியமானது என அரசாங்கம் வலியுறுத்தியும் இருக்கிறது. இதுகுறித்து மகாநாயக்க தேரர்களுக்கு தெளிவான விளக்கங்களை அளிக்கப்பட்டுள்ளதோடு புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள், பதிவாளர் தேரர்கள் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் ஆகியவற்றுக்கும் இடையே பலகட்ட அவசர கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியான பலத்தை பிரயோகிக்கும் வகையில் பௌத்த தற்காலிக கட்டளை சட்டத்தில் 41 மற்றும் 42வது பிரிவுகளின் கீழ் மகாநாயக்க தேரர்கள் தலைமையிலான விசேட குழு ஒன்று இதற்கு முழுமையான அதிகாரங்களை வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் பிக்குகளின் வெளிநாட்டு பயணங்கள் முறைப்படுத்தப்படுவதுடன் தகுந்த காரணங்களின்றி அல்லது முறையான அனுமதிப்பின்றி பயணம் செய்வதற்கு தவிர்க்க முடியும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. அரசாங்கம் இந்த அதிரடி முடிவை எடுப்பதற்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் பின்னணியாகவும் அமைந்தும் இருக்கின்றது. அண்மையில் தாய்லாந்திலிருந்து பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு திரும்பிய 22 பௌத்த பிக்குகள் பெருமளவான போதைப் பொருட்களை கடத்தி வந்த குற்றச்சாட்டின் கீழ் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். பிக்குகள் என்ற போர்வையில் இவ்வாறான பாரிய குற்றச்செயல்களில் ஈடுபடுவது நாட்டின் நட்பெயருக்கும் பௌத்த மதத்தின் அந்தஸ்துக்கும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அரசு கருதுகின்றது. இவ்வாறான கீழ்த்தனமான சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் மத அடையாளங்களை பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்துவதற்கும் இந்த புதிய கட்டுப்பாடுகள் ஒரு வலுவான அரணாக அமையும். இனிவரும் நாட்களில் விமான நிலையங்களில் பிக்குகளின் பயண ஆவணங்களுடன் இந்த விசேட பரிந்துரை கடிதங்களும் தீவிரமாக பரிசோதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் உண்மையான
தர்ம பணிகளுக்காக செல்லும் பிக்குகளை பாதுகாக்கவும் பிக்குகளின் வேடத்தில் குற்றச்செயல்களுக்கு ஈடுபடுபவர்களை கண்டறியவும் வழிவகுக்கும் என பிரதி அமைச்சர் திசாநாயக்க சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு நிஜக்கண் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.